ஹலோ கைஸ், வெல்கம் டு இன்சைட் எட்ஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஃப்ளாஷ் ஃபில். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். யூஸ்வலாக ஒரு செல்லில் இருக்கிற டேட்டாவை செப்பரேட் பண்ண நம்ம டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் எப்படி நம்ம ஃப்ளாஷ் ஃபில் யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற டேட்டாவில் ஐஎன்டி ஃபஸ்ட்டு த்ரீ ஆல்ஃபபெட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வர போகிறேன். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு காலமில் ஐஎன்டின்னு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்டையர் காலமே செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் கொடுத்தா எனக்கு ஆட்டோ ஃபில் ஆகிடும். இப்போ பாருங்கள், ஐஎன்டி இந்தியா, ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கிலாந்து, திருப்பி இந்தியா, பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ் பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். இது மாதிரி ஈஸி மெத்தடில் கொண்டுட்டு வரலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிடில் இருக்கிற டேட்டை எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இப்போ மிடில் இருக்கிற டேட்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நான் பக்கத்து செல்லில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நான் கீழே வரைக்கும் ட்ராக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கொடுத்தேன்னா எனக்கு டேட் மட்டும் வந்துடும். இங்கே பாருங்கள், 20/1/2024 வந்திருக்கு. அடுத்தது 19/1/2024, அடுத்தது 18/1/2024. இது மாதிரி உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடும். அடுத்தது லாஸ்ட் 5 டிஜிட் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் 5 டிஜிட்டை மட்டும் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன், இல்லை டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு இப்போ நான் ட்ராக் பண்ணி கண்ட்ரோல் கொடுத்தேன்னா ஆட்டோ ஃபில் ஆகிடும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஃப்ளாஷ் ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபஸ்ட்டு 3 ஆல்ஃபபெட்ஸ் மட்டும் எப்படி கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3 ஆல்ஃபபெட்ஸ் கொண்டுட்டு வர ஃபஸ்ட்டு 3 ஆல்ஃபபெட்ஸ் மட்டும் டைப் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு செல்லில், டாப் செல்லில் டைப் பண்ணிவிட்டு இப்போ நான் கீழே இருந்து வச்சு கண்ட்ரோல் கொடுத்தேன்னா ஆட்டோ ஃபில் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் 2 ஆல்ஃபபெட்ஸ் மட்டும் எப்படி கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் 2 ஆல்ஃபபெட்ஸ் கொண்டு வர லாஸ்ட் 2 ஆல்ஃபபெட்ஸ் மட்டும் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இருக்கிற செல்லில் கர்சரை வச்சு கண்ட்ரோல் கொடுத்தோன்னா நம்மளுக்கு லாஸ்ட்டு செல்லு 2 வேர்ட் மட்டும் பிரிண்ட் ஆகும். ஆனால் இது பார்த்திங்கன்னா சண்டே மண்டேக்கு கரெக்டாக பிரிண்ட் ஆகிருக்கு. டியூஸ்டேக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு DAYன்னு பிரிண்ட் ஆகிருக்கு. எதனால் இந்த மிஸ்டேக் நடந்ததுன்னா, நம்ம ஃபஸ்ட்டு டைப் பண்ணியிருக்கிற AY டேட்டா காலமில் இருக்கிற சண்டே வேர்டில் ஃபஸ்ட்டு 4 டிஜிட்டை விட்டுட்டு செகண்ட் இருக்கிற 2 டிஜிட்டை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே கண்டிஷன் தான் எல்லா செல்லையும் அப்ளை ஆகிறதால உங்களுக்கு இது மாதிரி வருது. இப்போ இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். AY கொடுத்து டியூஸ்டேலேயும் AY கொடுத்தோன்னா உங்களுக்கு இப்போ கரெக்ட் ஆகிடுச்சு. நம்ம கரெக்டாக ட்ரெயின் பண்ணோன்னா கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு வரும். பாருங்கள், AY டியூஸ்டேல AY, வெனஸ்டேல AY இது மாதிரி பிரிண்ட் ஆகிருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது 2 காலமையும் எப்படி மெர்ஜ் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு யூஸ்வலாக நீங்கள் கன்கார்டினேட் யூஸ் பண்ணுவீங்க. அது இல்லாமல் ஷார்ட்கட்டில் எப்படி கொண்டுட்டு வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மிக்கி மவுஸ் அது 2ஐயும் ஜாயின் பண்ணலாம். என்ன ஃபார்மெட்டில் உங்களுக்கு வேணுமோ டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு செல்லில் வச்சு கண்ட்ரோல் கொடுத்தா அடுத்தடுத்து இருக்கிற காலமில் ஆட்டோ ஃபில் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபில் ஆகிருக்கு. மிக்கி மவுஸ், டொனால்ட் டக் அண்ட் டாம் அண்ட் ஜெரி அண்ட் ஸ்கூபி டூ அண்ட் பக்ஸ் பன்னி அண்ட் ஸ்பாஞ்ச் பாப் அண்ட் ஷாகி ரோஜர்ஸ். ஓகே, that's it guys. Thank you, and for more videos please subscribe.